வணக்கம். 2004ஆம் ஆண்டு ஒரு தமிழ் படம் வெளிவந்தது. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி. இதுல ஒரு காமெடி சீன், விவேக் நடித்த அந்த காமெடி சீன். ஒரு சிலை தவறுதலாக உடைந்துடும். அதை அப்படியே விவேக் திருப்பி வச்சிருவாரு. அந்த சிலை வாங்க வரக்கூடிய நவாப் அந்த சிலையை பார்த்து மொத்த அழகையும் ஒரே இடத்தில் செதுக்கி விட்டார் என்கிற அந்த காமெடி. இப்ப இதே போன்ற காமெடி 10 ஆண்டுகள் கழித்து மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கிறது என்று கூறினால் நீங்க நம்புவீர்களா? இந்த படத்தை பாருங்கள். 90 டிகிரி ஆங்கிளில் ஒரு ஃப்ளைஓவரை கட்டி அந்த சிற்பி எந்த அளவில் சிதைக்கியிருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் அற்புதத்தை உலக நாடுகள் வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 90 டிகிரி ஃப்ளைஓவர் இன் போபால். இந்த ஒட்டுமொத்த கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், சிரிக்காமல் பாருங்கள். இந்த ஃப்ளைஓவரை கட்டுவதற்கான அந்த பணியை கொடுத்த நிறுவனம் ரயில்வே. ஒரு ரயில் தண்டவாளத்துக்கு மேலே போகக்கூடிய அந்த ரயில்வே பிரிட்ஜை தான் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் என்று அழைப்பார்கள், ஆர்ஓவி என்று கூறுவோம். இப்போ இந்த பிரிட்ஜை கட்டுவதற்காக மியூனிசிபல் கார்பரேஷன் முன் வந்திருக்கிறது. அதாவது மியூனிசிபல் கார்பரேஷன் மற்றும் ரயில்வே, இந்த 2 டிபார்ட்மெண்ட்களுமே தான் இந்த அற்புதமான கலைக்கான காரணமாக இருக்கிறார்கள். Built a flyover to allow vehicles to pass over railway track seamlessly. இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் நடந்ததாக ஒரு ரிப்போர்ட் வந்ததற்கு சரி, இந்த ரயில்வே ட்ராக்கை இதற்கு மேலே ஒரு ஃப்ளைஓவரை போட்டுட்டோம்னா இந்த டிராஃபிக் ஜாமெல்லாம் நடக்காது, மக்கள் சுலபமாக வந்து போயிருப்பார்கள். சரி, அதற்காக ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 18 கோடி ரூபாய். 650 மீட்டர் நீளமான இந்த ஃப்ளைஓவர், அதற்காக 18 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டார்கள். இப்போ இந்த ஒட்டுமொத்த மாஸ்டர் பீஸுக்கான அந்த பிளானிங்கை நீங்க பார்த்தீர்கள். 2018ஆம் ஆண்டே இந்த வரைபடம் எல்லாம் கொடுத்து விட்டார்களாம். இந்த ப்ராஜெக்டும் பாஸ் ஆகிவிட்டதாம். இந்த ப்ராஜெக்டோடைய ஒட்டுமொத்த கதையை நீங்க கேட்டீர்கள்னா, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் விச் இஸ் PWD மத்திய பிரதேஷ் மற்றும் இந்தியன் ரயில்வே 2 பேருமே சேர்ந்து ஒரு பிரைவேட் தனியார் நிறுவனத்திற்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்து விட்டார்கள். இப்போ இந்த அற்புதமான செயலுக்கு பின்னாடி யார் காரணம் என்று கேட்கும்போது, நான் செய்யவில்லை நீதான் செய்த, நான் செய்யவில்லை நீதான் செய்த என்ற அந்த ஆள்காட்டி விரலை நோக்கி 3 பேருமே ஒருத்தல் மீது ஒருத்தல் பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். த இந்தியன் எக்ஸ்பிரஸிற்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்டது. இந்த இன்டர்வியூவில் KPS ராணா, இன்ஜினியர் இன் சீஃப் ஆஃப் PWD, இவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, 2018ஆம் ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் பாஸ் செய்யப்பட்டு, இந்த ப்ராஜெக்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், இதை தாண்டி ரிவ்யூட் பை கிரீன்லிட் அண்ட் டிசைன். இத்தனை நபர்கள் சேர்ந்து இந்த 90 டிகிரி ஃப்ளைஓவருக்கான அந்த அப்ரூவலையும் கொடுத்திருக்கிறார்கள். ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கப்பட்டது. இந்த ப்ளூ பிரிண்ட் ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங், அதாவது GADக்கு முன்னாடி சப்மிட்டும் செய்திருக்கிறார்கள். அதற்கான அப்ரூவல் த இந்தியன் ரயில்வே கொடுத்துள்ளது. இது PWD எடுத்து வைக்கக்கூடிய வாதம். PWD படி நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்கள் 2 பேருமே சேர்ந்து, அதாவது GAD மற்றும் PWD ரயில்வே, நாங்கள் ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டருக்கு இதை கொடுத்து விட்டோம். அந்த பிரைவேட் கான்ட்ராக்டர் இந்த 90 டிகிரி ஃப்ளைஓவரை கட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் இதற்கான அப்ரூவலை நாங்கள் கொடுக்கவில்லை. இதற்கான அப்ரூவல் ரயில்வே, இந்தியன் ரயில்வே தான் கொடுத்தது. அவர்கள் கொடுத்த வரைபடம், அவர்கள் கொடுத்த டிசைன், அந்த டிசைனை வைத்து நாங்கள் இந்த கட்டடத்தை, இந்த ஃப்ளைஓவரை கட்டி முடித்து விட்டோம். திஸ் இஸ் PWD's ரிப்ளை. இப்போ இந்தியன் ரயில்வே அவர்கள் சும்மா இருப்பார்களா? இந்தியன் ரயில்வே தரப்பில் இருந்தும் ஒரு பிரதிவாதம் வந்திருக்கிறது. வாதம் பிரதிவாதம். நவல் அகர்வால், இந்தியன் ரயில்வேயோடைய ஸ்போக் பர்சன், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். The railway authorities informed PWD about the potential alignment issue, the design flaw in 2018 itself. Through
ரிட்டன் காரஸ்பாண்டன்ஸ். எங்களுக்கு இந்த தவறான டிசைன் ஃப்ளாவை பற்றி ஏற்கனவே தெரியும். 2018ஆம் ஆண்டே ஒரு கடிதம் வழியாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டிற்கு நாங்கள் எழுதிட்டோம், இந்த டிசைன் சரியாக இல்லை, இந்த டிசைனில் தவறு இருக்கிறது. அப்போது பிடபிள்யூடி கூறுவது எங்களுக்கு ரயில்வே தான் இந்த டிசைனை கொடுத்தார்கள், அவர்கள் கூறியபடி நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம். ஆனால் இந்த டிசைனில் ஃப்ளா இருந்ததாக நாங்கள் ரயில்வேக்கு சொன்னோம், ஏற்கனவே எடுத்து காட்டிட்டோம். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு இடத்தை நீங்கள் தயாரிக்கும் போது, ஒரு கட்டடத்தை கட்டும்போது அதற்கான டிசைன் ஃப்ளா அனைத்தையுமே பார்க்கக்கூடிய பொறுப்பு பிடபிள்யூடி மீது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த அப்ரூவல் கொடுப்பதற்கு முன்னாடி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்களும் அந்த ஃப்ளா அந்த டிசைன் சரியாக இருக்கிறது, மேப் சரியாக இருக்கிறது, இடம் சரியாக எல்லாத்தையும் அவர்கள் தான் பார்த்து சரி பார்க்க வேண்டும். 2 பேருமே நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது 2018ஆம் ஆண்டிலிருந்து கடிதம் வழியாக 2 டிபார்ட்மெண்ட்டுமே இதில் ஃப்ளா இருப்பதை அவர்கள் கூறியதாக கூறி வருகிறார்கள். ஆனால் ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டரிடம் இந்த ஃப்ளைஓவருடைய டெண்டரை கொடுத்து அது பாட்டிக்கு தனியாக இந்த ஃப்ளைஓவர் கட்டுவதற்கான வேலையும் நடக்கிறது. உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த ஃப்ளைஓவரை பாருங்கள், அப்படியே நேராக வருது, டப்புன்னு இட்ஸ் கோயிங் ஆன் டு த ரைட். எங்கேயுமே நீங்கள் 90 டிகிரி ஆங்கிளில் எந்த ரோடுமே திரும்புவதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு ஃப்ளாலெஸ் ரைட், ஒரு ஃப்ளாலெஸ் லெஃப்ட், அல்ல ஒரு சர்க்கிள், இப்படித்தான் நீங்கள் ஃப்ளைஓவரை பார்ப்பீர்கள். வேகத்தில் ஒரு 100-120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு அது ரைட்டில் திரும்ப முடியுமா? அது அப்படியே தாண்டி கீழே விழுந்துடும். இந்த எவ்வளோ ஒரு ரிஸ்கான வேலைன்னு நீங்கள் பாருங்கள். கான்ட்ராக்டர் சைடில் இருந்தும் ஒரு பதில் வந்திருக்கிறது, அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர், we just built what we were told. நாங்கள் என்ன செய்ய முடியும் சார்? எங்களுக்கு அதிகாரிகள் எந்த மேப்பை கொடுத்தார்களோ, எந்த டிசைனை கொடுத்தார்களோ, அதை அப்படியே நாங்கள் கட்டிட்டோம். ஆனால் எங்களுக்கும் தெரியும் இந்த டிசைனில் வந்து ஃப்ளா இருந்தது. 18 கோடி ரூபாய் ஒரு கான்ட்ராக்டருக்கு போயிருக்கு. அந்த கான்ட்ராக்டர்கிட்ட எத்தனையோ இன்ஜினியர்ஸ்கள் இருப்பார்கள். ஒரு ஃப்ளைஓவர்னா சாதாரணமாக கொத்தனாரை வச்சு உங்களால் கட்ட முடியாது, இன்ஜினியர்ஸ்கள் இருப்பாங்க. மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலம், டபுள் இன்ஜின் கி சர்க்கார், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து எந்த அளவில், வரிப்பணத்தை விட்டு விடுங்கள், எந்த அளவில் உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். பிரைவேட் கான்ட்ராக்டர் புனித் சட்டா கொடுத்த பதிலை பார்த்தீர்கள்னா, we built what was there in the drawing. அந்த டிராயிங்ல என்ன இருந்ததோ அதை அப்படியே நாங்க கட்டி கொடுத்திருக்கோம். received the general arrangement drawing from PWD following the letter. According to them, the design flaws such as 90-degree turn were evident, but they assumed the authority were weighted thoroughly. எங்களுக்கு ஒரு கடிதம், இந்த டிசைனுடைய மேப்புடன் ஒரு கடிதமும் கிடைத்தது. ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலேயே அவர்கள் எழுதியிருந்தார்கள் இது வந்து 90 டிகிரி. ஆனால் நாங்கள் என்ன நினைத்தோம்னா, இத்தனை அதிகாரிகள், இத்தனை இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அலசி பார்த்திருப்பார்கள், அவர்களுக்கு தெரியாததா எங்களுக்கு தெரிய போகிறது, அவர்களுடைய முடிவு தானே இது, அப்படின்னு நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம். இப்போ என்னுடைய ஒரு கேள்வி, இஃப் எவ்ரி ஒன் PWD, Indian Railway or the contractor, they recognized there was a flaw, அங்க ஒரு தவறு, அந்த டிசைன்லேயே தவறு இருந்ததாக அவர்களுக்கு தெரிந்திருந்தால், then why did no one pause the project? எதற்காக இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தப்படவில்லை? Why was the flawed design allowed to process the paper anywhere? தவறாக இருக்கக்கூடிய அந்த மேப்பை, அந்த ப்ராஜெக்டை ஏன் யாருமே தடுத்து நிறுத்தவில்லை? பிடபிள்யூடி ஒரு பக்கம், இந்தியன் ரயில்வேஸ் ஒரு பக்கம், இந்த கான்ட்ராக்டர்னு ஒரு பக்கம், எத்தனையோ இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர்லேருந்து சூப்பரிண்டென்டென்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் எல்லாருமே. அப்போ எந்த விதமான வேலை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள்? அக்கௌண்டபிலிட்டி, யார் மீது தவறு என்று நீங்க கூறும்போது, நான் கிடையாது, நான் செய்யவில்லை, நீதான் செஞ்ச, நீதான் செஞ்ச, நீதான் செஞ்ச என்று ஒருத்தல் மீது ஒருத்தலை
பழியை போடக்கூடிய வேலை மட்டும்தான் நீங்க பார்த்து வருகிறீர்களுடைய இந்த தவறுதலுக்கான காரணம் யார் என்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியை யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. இப்போ லெகசி அப்ரூவ்டு அண்ட் எக்ஸ்கியூசஸ்களை நீங்க பாருங்க. 2018ஆம் ஆண்டுல இருந்து இந்த ப்ராஜெக்ட் டேபிள்ல அந்த ப்ராஜெக்டான அப்ரூவல் கொடுத்து அந்த அப்ரூவலுக்கு பின்னாடி பணமெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, பட்டுவாடா ஆயிடுச்சு. நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்களில் போய் இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. 30% அண்டர் டேபிள் லஞ்சம் கொடுக்கப்படுது. ரோட் கான்ட்ராக்ட்னா 30%, ஃப்ளைஓவர் கான்ட்ராக்ட்னா 30 to 40%. அப்போ பணம் மட்டும்தான் இவர்களுடைய குறிக்கோளை ஒழிய மக்களுடைய வரிப்பணம், மக்களோட உயிர் எதுவுமே இவர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமே கிடையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஜீரோ அக்கௌண்டபிலிட்டி, literally zero accountability from all the departments. Then who is responsible? இந்த ஃப்ளைஓவருடைய டிசைனை நீங்க பாருங்க. நான் தொடக்கத்திலே காட்டிய இந்த காமெடி சீன், விவேக் உடைத்த அந்த சிலை, அதற்கு பின்னாடி அப்படியே திருப்பி வச்சிருவாரு. அப்படித்தான் இந்த ஃப்ளைஓவரும் இருக்கிறது. அப்போ இந்த ஃப்ளைஓவரை செதுக்கிய சிற்பி, இந்த ஃப்ளைஓவருக்காக பணம் கொடுத்த அந்த அக்கௌண்டன்ட், இந்த ஃப்ளைஓவருக்காக பெர்மிஷன் அப்ரூவல் கொடுத்த ஒவ்வொரு நபருமே அக்கௌண்டபிளா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இந்த 18 கோடி ரூபாய் மட்டுமல்ல, எத்தனை ஆண்டுகள் நாம் வீணாக்கி இருக்கிறோம். இவர்களை நடத்தி வரக்கூடிய அந்த அரசியல்வாதிகள், அரசாங்கம் அனைவருமே இதற்கான பதில் கொடுக்கணுமா, கொடுக்க. அப்போ இந்த நபர்கள் அவர்களுடைய பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து 18 கோடி மட்டுமல்ல, அதற்கு மேல ஒரு ஃபைன் போட்டு அந்த பணத்தை வசூலிக்க வேண்டுமா, வசூலிக்க கூடாதா? இது போன்ற தவறுகளை எத்தனை நாட்கள் வரை தான் நாம் அலட்சியமாக பார்க்க முடியும்? இப்போ ஒரு புதிய கமிட்டி ஃபார்ம் செய்யப்பட்டு, இந்த கமிட்டிக்கு பின்பு ஒரு புதிய சொல்யூஷனும் இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அதாவது இந்த டிசைன்ல எந்த தவறும் கிடையாது, 90 டிகிரி இஸ் ஃபைன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல பல சைன் போர்டை போட்டுருங்க. அதாவது மக்கள் ஓட்டிட்டு வரும்போதே படிச்சு பார்த்துட்டு வரணும். ரொம்பவே மெதுவா நீங்க வரணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்டல் ஜோன்னு அந்த இடத்த நீங்க அறிவிச்சு விடுங்க. டிசைன்ல எந்த ஃப்ளாவும் கிடையாது. இந்த 90 டிகிரி ஃப்ளைஓவர்ல எந்த விதமான தவறும் கிடையாது. திஸ் இஸ் வாட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, the leaders of our country, the bureaucracy is showing you how to waste your money. Thank you so much. Until we see you next time. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.